வெல்கம் டு JM Students Education. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th Standard Accountancy Chapter 3 Sum Number 2. Sum Number 2க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்பில் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது ரெண்டு மெத்தடில் மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, கேபிட்டல் எப்பவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். கேபிட்டலில் நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண மாட்டோம். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம தனியாக கரண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல பண்ணுவோம். தட் இஸ் ப்ராஃபிட் ஆட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஆட் பண்றது, டிராயிங்ஸ் மைனஸ் பண்றது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் மைனஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே பண்ண மாட்டோம். கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபிக்ஸடாவே நம்ம வந்து வச்சுப்போம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்காகவே தனியாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ல நம்ம எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கு? ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதர் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ல நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கொண்டு வருவோம். அண்ட் தென் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் கொண்டு வரணும். ஏன்னா தட் இஸ் அ கேபிட்டல். அதனால நம்ம எந்த அக்கௌண்ட்ல கொண்டு வரணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் கொண்டு வரணும். அதை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது? கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அனதர் மெத்தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அதுலயே நமக்கு அதுக்கான மீனிங் இருக்கு. கேபிட்டல் என்ன ஆகும்? இயர் டு இயர் என்ன ஆகிட்டே இருக்க போகுது? ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம எதுலயே மெயின்டைன் பண்ண போறோம்? இன் கேபிட்டல் அக்கௌண்ட் இட்செல்ஃப் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அதனால என்ன ஆகும்? கேபிட்டல் அமௌண்ட் வந்து இயர் டு இயர் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் இதை நம்ம என்ன மெத்தட்னு சொல்லுவோம்? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். Sum number 2. From the following information, prepare capital account of partners Reuben and Derry when their capital are fixed. என்ன சொல்லிருக்காங்க? உங்களோட கேபிட்டல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸ்டு. அப்போ இங்க நம்ம எத்தனை அக்கௌண்ட் போட போறோம்? ரெண்டு அக்கௌண்ட் போட போறோம். ஒன்னு கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கௌண்ட். Capital on 1st April 2018 70,000 50,000. Current account on 1st April 2018 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ் 25,000 15,000. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் நம்ம எதுல எழுதணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடணும். டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நம்ம எதுல போட போறோம்? கரண்ட் அக்கௌண்ட்ல போட போறோம். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ஹெட்டிங் எழுதிக்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷனல் கேபிட்டலும் மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ இங்க ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் தனித்தனி காலம் மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இப்போ டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் ரூபன் அண்ட் அமௌண்ட், டெரியோட டெரி அமௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் ரூபன், டெரி அவங்களோட அமௌண்ட், டெபிட் கிரெடிட். ஸோ கேபிட்டல் ஆன் 1st April 2018. ஸோ 2018 April 1 ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்னென்ன எழுதணும்? பேலன்ஸ் brought down. ஸோ அப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸ் நம்ம கிரெடிட் சைடு தான் எழுதுவோம். ஸோ கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down அமௌண்ட் 70,000 50,000. அண்ட் இதுல வேற என்ன வரணும்னு சொல்லிருக்கோம்? அடிஷனல் கேபிட்டல் இருக்குதுன்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் போடணும்னு சொல்லிருக்கோம். ஸோ அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. ஸோ அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட்? 18,000 16,000. அப்போ அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வரும்போது கேஷா தானே கொண்டு வருவாங்க. ஸோ இது பை பேங்க் ஆர் பை கேஷ் நம்ம எப்படி வேணா எழுதலாம். ஸோ இங்க நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷனும் பேங்க் டிரான்சாக்ஷனால நம்ம பேங்க்னு எழுதிக்கலாம். பை பேங்க் அக்கௌண்ட் 18,000 16,000. ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணும்போது இங்க நமக்கு 88,000, இங்க நமக்கு 66,000. ஸோ அப்படியே பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு டோட்டல் போட்டு அதை பேலன்ஸ் ப்ராட் டவுனுக்கு கொண்டு வரும். ஓகே. அண்ட் தென் நம்ம அடுத்த அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்? கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் ரூபன் டெரி அண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ரூபன் டெரி. இதுல கரண்ட் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25,000 15,000 உங்க கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைடு எழுதணும். கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் கிரெடிட்ல தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மேபி கிரெடிட் ஆர் டெபிட் எதுல வேணாலும் அது இருக்கலாம். ஸோ கிரெடிட் கொடுத்துருக்கனால ரெண்டு பேலன்ஸையும் நம்ம எங்க ஓப்பன் பண்ண போறோம்? கிரெடிட் சைடு ஓப்பன் பண்ண போறோம். அப்போ 2018 April 1 பை பேலன்ஸ் brought down அமௌண்ட் 25,000 15,000. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல் எடுக்கிற அமௌண்ட் இல்லையா? அப்போ அது எங்க வரணும்? டெபிட் சைட்ல வரணும். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? 2 drawings amount 10,000 6,000. At the interest on drawings 500 300. Share of profit வந்து கேபிட்டல் ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதனால நம்ம வந்து கிரெடிட் சைட்ல எழுதுறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான் அதை எழுதணும். ஏன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம எந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து தான் எடுத்துட்டு வருவோம். அதனால 35,000 25,800.
Next, interest on capital in credit side 3,500, 2,500. Salary for Derry, அதனால ரூபனுக்கு nil போட்டுருங்க. Derryக்கு 18,000 and commission for ரூபன் 12,000 and Derryயோட columnல nil. So இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? ரூபன் ஆட் பண்ணா டோட்டல் 75,500. அதுல இருந்து 10,500 மைனஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வருது? 65,000. அதே மாதிரி இங்க டெரியோட டோட்டல் 61,300. அதுல இருந்து நமக்கு 6,300 மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வருது? 55,000. க்ளோஸ் பண்ணிட்டு அது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இயருக்கான ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்து வர போறோம். ஸோ இப்போ 2019 April 1 by balance brought down amount 65,000, 55,000. That's it. Thank you.